ஹாய் ஹலோ, இன்றைக்கி நான் சில்லி சிக்கன் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்க்கலாம் வாங்க. தனியாத்தூள் அரை ஸ்பூனு, சீரகத்தூள் அரை டீஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம். நான் இப்போது கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் வைக்கிறேன். அதில் சிக்கன் மட்டும் மெரினேட் பண்ணுறதுக்காக எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுக்கிறேன். பாருங்கள், மிளகா பொடி ஒரு 1/4 டீஸ்பூன்னு, கார்ன்ஃப்ளவர் மாவு நான் ஒரு 2 ஸ்பூன் எடுக்கிறேன். பெப்பரு 1/4 டீஸ்பூன் எடுக்கிறேன். இதில் தேவையானது தனியாத்தூள், சீரகத்தூள், பெப்பர், உப்பு, மிளகாய் பொடி, கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக தயிர் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இவ்வளவும் சேர்த்து சிக்கனில் நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 ஹவர் நல்லா ஊறட்டும். இந்த 1/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். பாருங்கள், 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துருக்கேன். தயிர் தேவையான அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் நான் எடுக்கிறேன். 1/4 கேஜி சிக்கனுக்கு போதும். உங்களுக்கு எவ்வளோ சிக்கன் நீங்கள் செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. நான் 1/4 கிலோ சிக்கனுக்கு தான் நான் எல்லா மெஜர்மெண்ட்டும் சொல்கிறேன். எல்லா மசாலாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி 2 ஹவர் ஆச்சு. இது நல்லா ஊறி இருக்குது சிக்கனு. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேன். நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். லைட்டாக ஒரு பாதியாக வேகிற அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். லைட்டாக ப்ரௌன் கலர் வர மாதிரி ஆயில் நல்லா சூடு ஏறட்டும். ஆயில் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றா பொறுமையாக எடுத்து ஆயிலில் இப்படி வச்சிடலாம். லைட்டாக பொன்னிறமாக ஃப்ரை ஆனால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி 1/4 கிலோ சிக்கனும் நான் கடாயிலையும் வச்சாச்சு. கொஞ்சம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கலர் வந்தால் போதும். லேசாக நம்ம திருப்பி விட்டு இந்த மாதிரி ஒட்டி குக்கிற பீஸ் எல்லாம் இப்படி உடச்சி விட்டுறலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்படி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். பாருங்கள், பொன்னிறமாக க்ளீனாக எல்லா சைடும் ஃப்ரை ஆகிருக்கு. இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சில்லி சிக்கனுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். எல்லாம் பொதுவாக இந்த சிக்கன் வந்து எலும்பு இல்லாத பீஸாக தான் நம்ம எடுக்கணும். கடையில் கேட்டு வாங்குங்க, எலும்பு இல்லாத பீஸாக கொடுங்கன்னு சொல்லிவிட்டு. அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம 1 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்து அதுலேருந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எலும்பு இல்லாத பீஸெல்லாம் எடுத்து இந்த மாதிரி சில்லி சிக்கனுக்கு சூப்பராக இருக்குது. இதே மாதிரி ஃப்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பார்க்கவே அருமையாக இருக்குல்ல. எப்படி இதை செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். நம்ம அடுத்து பாருங்கள், 2 பச்சை மிளகா, 3 பல் பூண்டு, இஞ்சி ஒரு குட்டீஸாக ஒரு பீஸு, 3 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் இந்த சைஸில் இதே மாதிரி சிங்கலாக எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் இதில் கலந்து வச்சுருக்கேன் ஒரு பவுலில். டொமேட்டோ சாஸ் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாமே ரெடியாக இருக்கணும். 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்க்க போகிறேன். பாருங்கள், இது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எவ்வளோ வேணும்னு அவ்வளோ பார்த்து சோயா சாஸு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சிக்கன் பொரிச்ச கடாயிலே நான் இப்போது ஃப்ரை பண்ண போகிறேன். அதே ஆயில் தான். எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இஞ்சி பொடியை நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு, பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். 3 லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். லைட்டாக பொன்னிறமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாருங்கள் எப்படி கட் பண்ணிக்கிறேன்னு. நான் எப்போவுமே கேப்சிகம் போட்டு தான் இதை செய்வேன். இந்த டைமு கேப்சிகம் இல்லாமல் செய்யலாம்னு சொல்லிவிட்டு செய்கிறேன். இதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். முழுசாக வதங்கணும்னு ஒன்றும் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும்.
அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் இப்போ கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூனு கலக்கி வச்சுருக்கேன். அதை இதில் நான் சேர்க்க போகிறேன். ஸ்டவ் மீடியம் சிம்மில் தான் இருக்கணும். கார்ன்ஃப்ளவர் ஊற்றணும். இந்த மாதிரி கெட்டியாகும். கெட்டியானதும் நம்ம இப்போது சோயா சாஸ் எவ்வளோ வேணும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். டொமேட்டோ சாஸு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். ஏன்னா 1/4 kg சிக்கன் தான் செய்கிறது இப்போது. ஃப்ரை பண்ணிக்கிற சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் வந்து உப்பு இன்னும் சேர்க்கல. சோயா சாஸில் கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால் டேஸ்ட் பார்த்துட்டு எவ்வளோ வேணும் அவ்வளோ சேர்த்துக்கலாம். உப்பு கம்மியாக இருக்குது, நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கலர் நல்லா சூப்பராக வருது. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. க்ரீன் சில்லி சிக்கன் கேப்சிகம் போடாமல் சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.